களத்துக்கே வரல, களத்துக்கு வர சொல்லுங்க. பனையூர் அரசியல்வாதி பனையூர்லேயே ஆஃபீஸில் கூப்பிட்டு மக்களை சந்திக்கிறாரு, இவரெல்லாம் எப்படி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத நிறைய பேர் தளபதி விஜயை விமர்சனம் பண்ணாங்க. சரி, நான் வரேன், களத்துக்கு வரேன் அப்படின்னு காவல்துறையிட்ட அனுமதி கொடுத்தா அனுமதி இல்லை, மக்கள்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி இல்லை, ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை, எங்கே பிரச்சாரம் பண்ணாங்க அங்கே அனுமதி இல்லை. மற்ற கட்சிக்காரர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நான் தளபதி விஜய்க்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பயம். மற்ற கட்சிக்காரங்களோட பேச்சு மக்கள்கிட்ட இடுபடாது, தளபதி விஜய் பிரச்சாரம் பண்ணால் மக்கள்கிட்ட அந்த பேச்சு பயங்கரமாக வைரலாக வரும் அப்படிங்கிற மாதிரி பயம் கண்டிப்பாக இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்டு கொடுங்க ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இலங்கை அதிபர் கச்சத்தீவு வரை போயிருக்காருன்னா அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அது மாதிரி தான் எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பேசினா கூட மக்களுக்கு புரியாது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. விஜய் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணால் அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அதனால் கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. சின்ன குழந்தையோட கேட்டாவோட பதில் சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னா பயம் இருக்குது. மற்ற கட்சிக்கார மாதிரி அவ்வளோ அரசியல்வாதி தானே, ஏன் பயப்படுறீங்க? பிரேமலதா மேடம் அனுமதி கொடுக்குறீங்க, அன்புமணி ராமதாஸுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கொடுக்குறீங்க, சீமான் எந்த கூட்டம் பண்ணால் அனுமதி கொடுக்குறீங்க. ஆனால் தளபதி விஜய்க்கு எல்லா கெடுபடியும் கொடுக்குறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயம். ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணால் மக்கள் மத்தியில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் பயம். எங்கேயுமே எல்லாத்துக்குமே தடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு 8 மாதம் தான் இருக்குது, அதுக்கே இப்படியா? ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகும் தகுதி மக்கள் கையில் தான் இருக்குது, அரசியல்வாதி கையில் கிடையாது. நீ தான் அந்த நாட்டுக்கு ராஜா, நீ தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கும் தவிர அரசியல்வாதி யாருமே தீர்மானிக்க முடியாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு கெடுபடி இல்லை. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் நிறைய கெடுபடி இருக்குது, அது எல்லாருக்குமே புரியுது. கண்டிப்பாக இதுக்கு பதிலடி 2027 நிச்சயம் கொடுப்பாரு. இப்போவே பயந்த எப்படி? இன்னும் 8 மாதம் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் பவர் குறைஞ்சது, அதுக்கப்புறம் தேர்தலான கையில் போய் அதிகாரம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? உங்களால் வச்சு கிளிப்பார். மக்களை சந்திக்கிற கண்டிப்பாக அவர் நிச்சயம் 2026 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இப்போவே ஒரு செல்வாக்கான ஒரு அரசியல்வாதி தான்.